தமிழ் ஜோசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம மேஷ ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போறேங்க. மார்ச் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருந்தோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம் இருக்கு. மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே 2ஆம் தேதி கிட்டத்தட்ட செவ்வாய் உங்களோட 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகம், வண்டி, வீடு, வாகனம், படிப்பு, அம்மா சம்பந்தப்பட்ட இடத்துல நீச்சம் அடைகிறாருங்க. அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல கேது இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. உங்களோட 2ஆம் இடத்துல குரு அப்படியே தான் இருக்கிறாருங்க. உங்களோட 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறாரு, புதன் நீட்டமா இருக்கிறாரு, ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு, சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு, பிளஸ் சனியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ 5 பிளானட் உங்களோட விரயஸ்தானத்துல உட்காந்துருக்கு. ஸோ விரயஸ்தானம் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகிருக்குங்க. அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புல தான் இந்த மாதம் தொடங்குது. இந்த மாத தொடக்கத்தையே பாத்தீங்கன்னா சுக்கிரனும் வக்ரமா இருக்கிறாரு, புதனும் வக்ரமா இருக்கிறாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட அமைப்புங்க. போன மார்ச் மாசத்துல நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோ அதே தாங்க கிட்டத்தட்ட இந்த மாதமும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ரெண்டு மெயினான விஷயம்னு சொல்லணும்னா, உங்களோட செவ்வாய் நீச்சம் அடையிற, ராசியாதிபதி நீச்சம் அடையிறது ஒண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வலுத்து உங்களோட ராசி மேல ஏற போறாங்க. எப்பன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு ஏற போறாங்க. இது ரெண்டும் பெரிய விசேஷமான விஷயங்கள்ங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாகும் போது என்னென்ன ஆகுங்க, உடல் ஆரோக்கியம், சுகம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களோட சுகத்துக்கு மேலே உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மேலே உங்களுக்கு அக்கறை ரொம்ப இருக்கணுங்க. எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும், டயட், ஃபுட் ஹேபிட் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா 2ஆம் இடத்துல விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட சுகம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட உடம்ப கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், உடம்பு படுத்துறது, உடல் வலி ஜாஸ்தியாகிறது, மன சோர்வு அதிகமாகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எப்போ 7 தண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விரயஸ்தானத்தில் தண்ணி உட்கார்ந்தாரு, கம்பல்சரி மேஷராசிக்காரர்கள் டெய்லி ஒரு 45 மினிட்ஸாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே தீரணுங்க. எவ்வளவு தூரம் நீங்க உங்க உடலையும் மனசையும் நீங்க வருத்திக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் சனி உங்களை வருத்துறது கம்மியா இருக்குங்க. ஸோ கம்பல்சரி 45 மினிட்ஸ் வாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களோட ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நீச்சம் அடைகிறதால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் இந்த மாதம் நீங்கள் கொடுத்தே தீரணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்னு சொல்றது அம்மா ஸ்தானங்க. அம்மாவுக்கு உடல் நலம் கெடுறது, அம்மாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, அம்மாவுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறது, அம்மாவுக்காக நீங்கள் அலையிறது, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி வீடு மாற்றம், வீடை எப்படியாவது மாற்றுறது, வீடை ரெனோவேட் பண்ணுறது, புது வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறது, வீட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது, அதே மாதிரி வாகனம், வண்டி, வாகனம், பைக்கு சேஞ்ச் பண்ணுறது, பைக்கில் செலவு வைக்கிறது, காரை மாற்றுறது, காரில் செலவு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களோட 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தை வலுத்து இருக்கிறாருங்க. அதே மாதிரி 12ஆம் அதிபதி உங்களோட 2ஆம் இடத்துல இருக்கு. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிட்டு, அப்போ என்ன ஆகுன்னா வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் வருமானம் விரயமா போயிட்டு இருக்கு. குடும்பத்துக்கு செலவே பத்தாதுங்க. 100 ரூபா வந்துச்சுனாலும் 110 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு. ஏன்னா சனி வேற ஆக்டிவேட் ஆகிடுறாருங்க. 7 சனி, விரைய சனி ஸ்டார்ட் ஆகிடுறாருங்க. ஸோ அதனால எவ்வளவு நீங்க இது பண்ணீங்கனாலும் வருமானம்ங்கிறது கைக்கு பத்தவே பத்தாதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குங்க. புதுசா நம்ம வேற ஜாப் ஒன்று பண்ணலாமா, வேலை மாறலாமா, பிசினஸ் பண்ணலாமா, வேற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பண்ணலாமா. ஏன்னா குடும்பம் திணற ஆரம்பிக்குது, பினான்சியலா ஸ்டக் ஆகி நிற்குது, என்ன மாதிரியான பண்ணலாம்ங்கிறது ஒரு குழப்ப சிந்தனை உங்களுக்கு நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா விரயம் அதிகமாக இருக்கும். அதுவும் ஆடம்பர விரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த சாரீ வாங்குறது, நகை வாங்குறது, குருவும் அவரும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கான இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பர்ஃப்யூம், காஸ்ட்லியான பர்ஃப்யூம் வாங்குறது, டிராவல் அதிகமாக இருக்கிறது, அதாவது ரொம்ப சுற்றி பார்க்கறதுக்காக டிராவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன்
யாரு அப்படின்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களோட 12ஆம் இடத்துல போய் நீச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாருங்க, வக்கரமாகவும் இருக்கிறாருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குருட்டு தைரியம்னு சொல்லுவோம். இது பண்ணா பார்க்கலாம், அது பண்ணா பார்த்துக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், அவ்வளோதானே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு குருட்டு தைரியம், ஒரு மனோதைரியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி குருட்டு தைரியம் இருக்கும்போது 7ரை சனியும் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம், எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலாம், அது நம்ம தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட யாராவது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டோ யார் பேச்சு கேட்டோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, புது ஐடியாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ, புது இடம் மாற்றுறதுக்கோ, ஒரு வேலையில் ஒரு மாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களோட பஞ்சமஸ்தானாதிபதிங்க, மனசு, காதல், குழந்தை, குலதெய்வம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 வரைக்கும் காதலில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். காதலனோடையும் காதலியோடையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்காக, அவங்களோட வெளியில் போகிறதுக்காக, அவங்களோட அலையிறதுக்காக, அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டுங்க. அதே மாதிரி 5ஆம் இடமும் குழந்தை சொல்லும், குழந்தைகளுக்கான செலவு பண்ணுறதுக்கான 4ஆம் இடமும் நீச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகளோட படிப்புக்காகவோ, குழந்தைகளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்திங்க. அதே மாதிரி செலவு பண்ணி உங்களோட பூர்வீகத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. விரயம் பண்ணி பூர்வீகத்துக்கு போயிட்டு வரதுக்கான, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுக்காக அலையிறது, போகிறது வருது, வம்பு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏப்ரல் 14 வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வலுத்து உங்கள் ராசி மேலையிலேயே வந்து உட்கார்றாருங்க. ஸோ 5ஆம் அதிபதி வந்து வலுத்து உச்சம் பெற்று சூரியன் வந்து உங்கள் ராசியில் உட்கார்றது பயங்கர விசேஷமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ அதில் வந்து காதல் வந்து நல்லா இருக்கும், காதல் கைகூடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் வந்து நல்ல பேரும் புகழெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறதுனால உஷ்ண கிரகம் அப்படிங்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கோ, மென்டலாக நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கோ, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் சுகம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறதுனால உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி அங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கடன் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. எதிரிகள் வந்து அழியறதுக்கான எதிரிகள்லாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய எதிரிகளால் பெரிய தொந்தரவு இல்லாமல் இருக்க, கடன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். பெரிய லெவலில் வந்து கடனால் வரக்கூடிய அழுத்தம் இருக்காதுங்க. அதே மாதிரி உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதாக இருந்தாலுமே அது வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களோட சுக்கிரன் வலுத்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ நீங்க விரைய செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. அப்போ மனைவியா இருந்தால் மனைவிக்கு வந்து நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை அவங்களை டிராவல் கூட்டு போறதோ, வெளியில கூட்டு போறதுக்கு, சுற்றுலா கூட்டு போறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. அதே மாதிரி வேலை நிமித்தமாக கணவனும் மனைவியும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. அதே மாதிரி விரையாதிபதி வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி விரையஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வெட்டி ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ வார்த்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் 2 பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறையுங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் வலுத்து உட்கார்றதுனால, நீச்சமாய் உட்கார்றதுனால வம்பு வழக்கு, நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் வியாதிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. பட் அம்மாவுக்கு உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி வண்டி வாகனம்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் போகும்போது காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுங்க. கொஞ்சம் அதே மாதிரி வந்து லக்னாதிபதி, அதாவது செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய உங்களோட லக்னாதிபதியே நீச்சமாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்திங்க. அதனால் வண்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஹேபிட் பண்ணிக்கோங்க. 7ரை சனியும் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 100-120 போயிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வண்டியோட ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இரவு நேர ட்ராவல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இரவு நேர ட்ராவல் கொஞ்சம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்க. அதுமாதிரி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியாக குரு வந்து உங்களோட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு தாங்க. பட் அவர் விரையாதிபதியாகவும் போயிடுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பாக்கியாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். வார்த்தைகளில் வந்து ரொம்ப கனிவான பேச்சும் கரெக்டாக பர்ஃபெக்டான முடிவெடுத்து பேசக்கூடிய பேச்சுக்களும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குரு ஓரளவு ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அதே மாதிரி உங்களோட
10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து 12ஆம் இடத்துல போய் மறையறதுனால நிறைய மேஷராசிக்காரர்கள் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலையில மாற்றம் பண்றது, அது சம்பந்தமான சிந்தனைகள் வந்து நிறைய வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி பிசினஸை மாத்தலாமா, பிசினஸ் டெவலப் பண்ணலாமா, வெளியூர்ல போய் பண்ணலாமா, வெளிநாட்டுல போய் பண்ணலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியும் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு ப்ரமோஷனே கொடுத்தாலும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும், உங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு ஜாப்ல ஒரு பிளஸ் நீங்க கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு விரயமா போறதுக்கு, அதனால உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மூத்த சகோதரம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் உண்டுங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, படிப்புங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமா போய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஸோ இப்போ நீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, மென்டல் குழப்பம் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா, வெளியூர்ல போய் படிக்கலாமா, வெளிநாட்டுல போய் படிக்கலாமா, அது பண்ணலாமா, அப்படி அதே மாதிரி படிப்புக்காக வந்து விரயம் பண்றது, செலவு பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. மேஷராசிக்காரங்க ரொம்ப செலவு ஜாஸ்திங்க. கொஞ்சம் கண்ட்ரோல்டா, ரொம்ப மனசு அலப்பாடாம, கொஞ்சம் கரெக்டான சப்ஜெக்டை ஃப்ரெண்டுக்காக அவனுக்காக இவனுக்காக வேஸ்ட் பண்ணாம கரெக்டா நீங்க வந்து உங்க பெற்றோர்களோட கனெக்டோ இல்லை உங்க டீச்சரோட கனெக்ட்லயோ கரெக்டான ஒரு சப்ஜெக்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா வந்து செவ்வாய் வந்து நீச்சமா 4ஆம் இடத்துல போய் உட்காந்துங்க, மனசை அலைப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. போன மாசம் என்ன இருக்கோ அதுதே அவங்க கிட்டத்தட்ட இந்த மாசமும் கொஞ்சம் டிராவல் ஆகும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் உடல் ரீதியாக உங்களை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி டயட்டை கரெக்ட் பண்ணி வளர்த்துக்கிறீங்களோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாங்க. மெயினா வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு முறைகளும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்குங்க. வேலையில மாற்றம் வரதுக்கான இது இருக்கிறதுனால நீங்க கரெக்டான ஒரு ஐடென்டிஃபை பண்ணி எதை கரெக்டா நமக்கு சூஸ் பண்ணா லாங் டேர்ம்ல நல்லா இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சூஸ் பண்ணி போனுங்க. ஏஆர்எஸ் நீ ஸ்டார்ட் ஆன மாசங்கிறதுனால கண்டிப்பா உங்களோட ஜாதகத்தை உங்க நியர்பை அஸ்ட்ராலஜர்ட்ட கொடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்க என்ன மாதிரியான கோயிலுக்கு போனா உங்களுக்கு வரக்கூடிய தாக்கத்தை நீங்க குறைச்சிக்கலாம், அந்த தாக்கத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்ங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஏழரை சனியோட தாக்கம் வரப்போறதுங்கிறதால மாசம் மாசம் உங்களுக்கு தெளிவான விஷயங்களை கொடுக்கறதுக்கான கண்டிப்பான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க லைஃபை டிராவல் பண்ணிட்டு போறதுக்கு இட் வில் பி ஈஸியா இருக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.